ப்ரோ, நீங்கள் சரியாக தூங்குறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் சரியாக தூங்குறீங்களா? ஒரு சராசரியான மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். சின்ன பசங்க 10 மணி நேரம் தூங்கணும். குழந்தைங்க 12 மணி நேரம் தூங்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறீங்க? உங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்டை செக் பண்ணுங்கள். ஏன்னா ரீசண்டாக நடந்த சர்வேல ஒரு மனுஷனுக்கு அதிகப்படியான நோய் வரதுக்கு காரணமே அவங்க சரியாக தூங்காதது தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதிகமான ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு, மனநோய், பிபி, சுகரு, இந்த மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட மன சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு காரணமே ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது தான். ஒரு மனுஷன் 11 நாட்கள் தொடர்ச்சியாக தூங்காமல் இருந்தால் அவன் உயிரிழக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அவன் அடிக்கடி தூங்காமல் இருக்கான் அப்படின்னா அவன் பகல்லையே கண்ணு திறந்துட்டு இருக்கும்போதே கனவுகள் வருமா. அவனோட கனவு வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுமா. அப்போனா மனதளவில் அவன் எந்த அளவுக்கு மாறி இருப்பான்னு பார்த்துங்க. அதனால் ஸ்லீப்பிங் முக்கியம். நல்லா தூங்குங்க. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறீங்கன்றதுலாம் முக்கியம் கிடையாது. எவ்வளோ நேரம் தூங்குறீங்க. நல்ல ஃபுட் எடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஒர்க் அவுட் போடுங்க. டெய்லி 1 hour ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டாவது பண்ணுங்கள். இதை ஏன் நான் உங்களுக்காக சொல்கிறேன்னா, உண்மையான செல்வமே நம்மளோட ஹெல்த்து தான். அதை இழந்துட்டா எவ்வளவு செலவு பண்ணாலும் நம்மளால் மீட்டெடுக்க முடியாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்ம உடல் மட்டும்தான். மாமா, மச்சான், பங்காளி, காதலி, மனைவி, இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு விலகி தான் போவாங்க. இதுதான் இயற்கை. ஆனால் நம்ம உடம்பு மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. முறையான உணவு முக்கியம், சரியான தூக்கம் முக்கியம், தொடர்ச்சியான உடற்பயிற்சி முக்கியம். இந்த 3மே கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.